Good morning students, class 10th standard, subject social, lesson number 7. Okay, last class நம்ம வந்து partition of Bengal பார்த்திருப்போம். அதில் வந்து Hindu Muslim divide பார்த்தோம், anti partition movement பார்த்தோம். So that இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டாபிக் boycott and Swadeshi movement in Bengal 1905 to 1911. So boycott and Swadeshi were always interlinked to each other and part of the wider plan to make India self-sufficient. Four major trends can be discerned during the Swadeshi movement in Bengal. First one, the moderate trend. Second one, constructive Swadeshi. Third one, militant nationalism. Fourth one, revolutionary terrorism. சரி, நாம வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ கர்சன் வந்து தான் என்ன பண்ணார் அப்படின்னா தெரியும், அந்த நேரத்தில் நாட்டில் வந்து மிகப்பெரிய ஃபெமினின் அதாவது பஞ்சம், அப்புறம் அதே மாதிரி வந்து பிளேக், இந்த மாதிரி ஒரு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ தட் அதையெல்லாம் வந்து கையாளுறதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தன்னுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி ஹிந்து முஸ்லீமை வந்து பிரிக்கிறதுலேயே ரொம்ப ஒரு நோக்கமாக ஒரு எய்மாக வச்சுருந்து அதை வந்து என்ன பண்ணார் 100% வந்து நிறைவேற்றிட்டார். ஸோ ஹிந்து முஸ்லீம் வந்து டிவைட் ஆகிடுச்சின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் அதையும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா பாய்காட் அண்ட் சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால். பெங்காலில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுதேசி அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போனா 1905 1911 வரைக்கும். ஏன்னா 1911 திருப்பி என்ன ஆச்சுன்னா ரீயூனியன் ஆஃப் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ரெண்டும் திருப்பி 1911 வந்து ஒன்றா வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இது வந்து 4 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாடரேட் ட்ரெண்ட் அப்படின்னா என்னென்னா மிதவாத போக்கு அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னா என்னென்னா ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு மீனிங். மிலிட்டன்ட் நேஷனலிசம் தீவிர தேசியவாதம். ரெவல்யூஷனரி டெரரிசம்னா புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த மாடரேட் ட்ரெண்ட். Faith in British rule and their sense of justice and democratic practice. The moderate leaders were not ready to risk power from British in one single movement, and therefore boycott and Swadeshi movement was of limited significance to them. மிதவாத போக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி, அவர்களுடைய நீதி, இந்த பரிபாலன உணர்வு, மக்களாட்சி நடைமுறை, இது மீது இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தின் மூலமாக மட்டும்தான் பிரிட்டிஷ்காரர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கம்ப்ளீட் அதிகாரத்தை நம்மளால் வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு யார் ரொம்ப நம்பினாங்க அப்படின்னா இந்த மித தேசியவாத, அதாவது இந்த மாடரேட் ட்ரெண்ட், அவங்க வந்து அது ரொம்ப தீவிரமாக வந்து நம்புகிறாங்க. ஆனால் இந்த மிதவாதி தலைவர்கள், அவங்க அந்த தேசியவாத தலைவர்களாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆயத்தமாக இதை வந்து அவங்க நினைக்கவே இல்லை. ஸோ அவர்களுடைய புறக்கணிப்பும் இந்த சுதேசி இயக்கம் ரெண்டுமே என்னாச்சு அப்படின்னா குறைஞ்ச அளவில் தான் வந்து முக்கியத்துவம் உடையதாக வந்து இருந்தது. அதுதான் மாடரேட் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, ஆக்கப்பூர்வ சுதேசி. ரிஜெக்டட் த செல்ஃப் டிஃபீட்டிங் மாடஸ்ட் அப்ரோச் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் focused on self-help through Swadeshi industries, national school, arbitration court and constructive programs in the villages. It remained non-political in nature. ஸோ ஆக்கப்பூர்வ சுதேசி, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னு என்னென்னா இந்த மித தேசியவாதிகளினுடைய சுய தோல்வியும் சாதாரண அணுகுமுறையையும் என்ன பண்ணாங்க நிராகரிக்கிறாங்க. அதோட சுதேசி தொழில்கள், தேசிய ஸ்கூல், இந்த நடுவர் நீதிமன்றங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா சுய உதவியில் கவனம் செலுத்தியது. இது பெரும்பாலும் அரசியல் சாராமல் இது வந்து இருந்தது. இது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி. தேர்ட், மிலிட்டன்ட் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். A section of Indian nationalists who had little patience for the non-political constructive programs. They ridiculed the idea of self-help and were more focused on a ரிலன்ட்லெஸ் பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ். இதில் அரசியல் சாராத ஆக்கப்பூர்வ திட்டங்களில் இந்திய தேசியவாதிகளின் ஒரு பிரிவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பொறுமை மட்டுமே கொண்டிருந்து அவங்க ஓரளவுக்கு பொறுமையாக தான் இருந்தாங்க. இது சுய உதவி போன்ற யோசனைகள் என்ன பண்ணாங்க வேடிக்கையானதாக புறந்தள்ளிய அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஓகேவா, அதாவது ஃபாரின் கூட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பாய்காட், இது ஃபாரின் கூட்ஸை வந்து வேண்டான்னு அவங்க நினைச்சாங்க. ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்னா புரட்சிகர தேசியவாதம். A far more radical response to the British rule in India was to fight British with the violent methods. British officials who were anti-Swadeshi or
repressive towards the native population were targeted. It also marked the shift from the mass-based movement to individual action. புரட்சிகர தேசியவாதம் சொல்கிறேன், இது ரெவல்யூஷனரி டெரரிசம். இதில் இந்தியாவில் பார்த்தீங்களா ஆங்கில ஆட்சி குறித்த முற்றிலும் தீவிர வெளிப்பாடாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து தீவிரவாத முறைகள் மூலமாக சண்டையிடுறதும், சுதேசிக்கு எதிரான அல்லது நாட்டினுடைய மைந்தர்களுக்கு எதிரான அடக்குமுறை கொண்ட பிரிட்டிஷாருடைய அதிகாரிகளை வந்து குறிவைக்கிறது. அப்புறம் இந்த வன்முறைகள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு பின்னாடி இது எல்லாமே என்னது அப்படின்னா நடந்தேறியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொதுமக்கள் இயக்கத்தில் இருந்து தனிநபர் செயல்பாட்டுக்குரிய மாற்றம் பெறுவதை வந்து குறிப்பாக இது வந்து அமைஞ்சிருந்தது இந்த 4 கேட்டகரிஸ். ஏன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய பொறுமைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மாடரேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, மிலிட்டன்ட் நேஷனலிசம், ரெவல்யூஷனரி டெரரிசம், இது மூலமாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது எந்த ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸோ இல்லை அஃபீஷியல்ஸோ ரொம்ப அதிக அளவில் வந்து மக்களை துன்புறுத்தினா அவங்கள வந்து தாக்குறத வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தனிநபர் தாக்குதலை வந்து கையாளுறாங்க. So next topic, constructive Sudesi. So the constructive programs largely stressed upon self-help. It focused on building alternative institutions of self-governance that would operate free of British control. It also laid emphasis on the need of self-strengthening of the people, which would help in creating a worthy citizen for the political agitation. Sudesi shop sprang all over the place selling textile, handloom, soap, earthenware, match and leather goods. ஸோ நெக்ஸ்ட்டு சுதேசி, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னும் என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஆக்கப்பூர்வமான ஒரு சுதேசி. இந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்களா பெரும்பாலும் எதை வலியுறுத்தினா செல்ஃப் ஹெல்ப், சுய உதவியை தான் வந்து இது கம்ப்ளீட்டாக வலியுறுத்தியது. ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாற்றாக உருவாக்குவது குறித்து தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகமான ஒரு கவனத்தை வந்து இது செலுத்துது. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படிங்கிற இந்த அமைப்பு இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக அரசியல் ஆர்ப்பாட்டம் அந்த அரசியல் ஆர்ப்பாட்டம்லாம் நடக்குது இல்லையா, அது நடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு குடிமகனை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியினுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. துணிகள், இந்த கைத்தறி ஆடை, இந்த சோப்பு, மண்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருள், இது எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கும் பரவி இருக்கக்கூடிய சுதேசி கடைகளில் தான் என்ன பண்ணாங்க விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகளில் வந்து இப்போ அளவுக்கு அதிகமான ஒரு பொருள்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விற்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டினுடைய தயாரிப்புகளை மட்டும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக, ஏன்னா இந்த பொருள்கள் எல்லாம் அதிக அளவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து வந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் முக்கியமாக டெக்ஸ்டைல் துணிகள், அதே மாதிரி கைத்தறி ஆடைகள், சோப்பு, இது எல்லாத்துக்குமே தோல் பொருள், லெதர், டேனிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கடைகளில் வந்து விற்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா மறைமுகமான ஒரு எதிர்ப்பு. ஃப்ரம் 1906 the Sudesi movement took a turn where the repeal of partition was no longer on the agenda. For many leaders, the movement was to be utilized for propagating the idea of the political independence or Swaraj across India. Under this new direction, the Sudesi program included 4 points: boycott of foreign goods, boycott of government school and colleges, court titles and government services, development of Sudesi industries, national schools, recourse to armed struggle of British repression when beyond the limits of endurance. Okay, next. The method of passive resistance had no practical utility in a situation where there is a ruthless and mighty administration on the side and on the other the military weaker people. Resistance in such a situation can be provided through relentless non-cooperation and disobedience. சரி, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன சொன்னால் மறைமுகமான ஒரு எதிர்ப்பு. ஸோ இந்த வங்க பிரிவினை, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, இதை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருப்பொருளாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கருப்பொருளே இல்லாத காரணத்தினால அதை அவங்க வந்து அக்ரி பண்ணவே இல்லை. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து வேளாண் சட்டங்களில் வந்து சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அன்னைக்கு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அந்த பிரிவை வந்து தான் அவங்க என்ன பண்ணாங்க மெயின் கருப்பொருளாக வச்சுருக்காங்க. அதை அவங்க ஏற்காத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்க 1906 தான் இந்த சுதேசி இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய மாற்று பாதையில் வந்து செல்ல தொடங்கியது. எப்படின்னா இந்த அரசியல் சுதந்திரம் அல்லது இந்தியாவில் தன்னாட்சி பெற்ற சிந்தனையை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வராங்க. அது எப்படி கொண்டு வர முடியும்? பிரச்சாரத்தின் மூலமாக தான் இல்லையா. ஒரு
விஷயத்த நிறைய முறை என்ன பண்ண ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் ஈஸியாக மக்களுடைய மனதில் வந்து பதியும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தான் இந்த இயக்கத்தை என்ன பண்ணாங்க பல தலைவர்கள் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த புதிய திசையில் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் பற்றி 4 அம்சங்களை வந்து 4 ரூல்ஸை வந்து பேஸ் பண்ணி இருந்தது. என்னென்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அரசு பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து புறக்கணிக்கிறது. தேர்ட் ஒன் வந்து நீதிமன்றங்கள், அப்புறம் அது அந்த அந்த நீதிமன்றங்கள் பட்டங்கள் அரசு சேவைகளை வந்து புறக்கணிக்கிறது. ஃபோர்த் வந்து சுதேசி தொழிற்சாலைகளை வந்து நிறைய கொண்டு வருது, மேம்படுத்துவது. இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள இந்த அளவையெல்லாம் தாண்டி ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை இருக்குமானால் ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாவது. இது எல்லாத்தையும் தாண்டி பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரொம்ப அப்போஸ் பண்ணாங்களே இல்லை நம்மளை வந்து ரொம்ப எதிர்த்தாங்களா, நம்மளே என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஈக்குவலாக வெப்பன்ஸை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஏதோ அதிகார வலுவான நிர்வாகம் ஒரு பக்கமும், மற்றொரு பக்கம் எப்படி இருந்தது, இந்த இராணுவ வலுவில்லாத மக்களும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து என்ன பலம் கிடையாது, மிலிட்ரி பலமே இல்லை இல்லையா, மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தே இல்லை. மக்கள் வந்து என்ன பண்ணுறோம், வாயில தான் எதிர்த்துட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு மேட்சான ஈக்குவலான மிலிட்ரி வெப்பன்ஸ் நம்மக்கிட்ட வந்து கிடையாது. அப்போ இந்த மாதிரி இது இல்லை அப்படிங்கும்போது மக்கள் இருந்த நிலைமையை வந்து என்ன பண்ண, இந்த மறைமுகமான எதிர்ப்பு முறைக்கு இதுதான், இந்த வழியை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அப்போ இடைவிடாத ஒத்துழையாமை மற்றும் கீழ்ப்படியாத நிலைமை, இதன் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து பதிவு செய்ய இயலும். அப்போ தான் அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்னாகும், திருப்பியும் 2 பெங்காலும் ஒரே யூனியனாக வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு நிறைய இந்த தேசியவாத தலைவர்கள் அந்த சுதேசி இயக்கத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்து அந்த இயக்கத்தை மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து கையில் எடுக்கிறாங்க. அது என்னென்ன நம்ம சொன்னோம், பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கோர்ட் டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ், டெவலப்மெண்ட் சுதேசி இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் school resources to armed struggle if British repression went beyond the limits of endurance. Okay, next one, militant nationalism. Lala Lajpati Rai of Punjab, Bala Gangadhar Tilak of Maharashtra and Bipin Chandra Pal of Bengal were 3 prominent leaders during the Sudesi period and were referred to as Lal Pal. Punjab, Bengal and Maharashtra merged as the hotbed of militant nationalism during the Sudesi movement. In South India, Tuticorin became the most important location of Sudesi activity with the launch of a Sudesi stream navigation company by V.O. Sidambaranar. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி நேஷனலிசம், தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாபில் இருந்த லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவில் இருந்த பால கங்காதர திலக், அடுத்து பெங்காலில் இருந்த பிபின் சந்திரபால், இந்த 3 முக்கியமான தலைவர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து இந்த லால் பால் அப்படின்னு இவங்களை சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இயங்கு தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, பெங்கால் இதை வந்து உருவாக்குறாங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கி என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடியில் சுதேசி இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு தளமாகவே விளங்கியதுன்னு பார்த்தோம். தூத்துக்குடியில் அவர் என்ன பண்ணுறாரு, தனியாகவே வந்து ஒரு கப்பலே வந்து சுதேசி அது இது மூலமாக இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு கப்பலே வந்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சுராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் லீடர்ஸ் வாஸ் டு அச்சீவ் Suraj or self-rule. However, the leaders differ on the meaning of Suraj. For Tilak, Suraj was the attainment of complete autonomy and total freedom from foreign rule. Unlike the moderates who were critical of the reckless revolutionaries, militant nationalists were sympathetic towards the extreme. However, the political murders and individual acts of terrorism were not approved by the militant leaders. The British brutality crushed the Sudesi movement by jailing prominent leaders for long spells of imprisonment. Revolutionaries were hanged to death. The press was crushed. ஓகே, நெக்ஸ்ட் சுராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், சுயராஜ்யம் அல்லது என்ன சொல்கிறோம், அரசியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த சுயராஜ்யம் அல்லது இந்த அரசியல் சுதந்திரம், தன்னாட்சி அடைவதை என்ன பண்ணாங்க, இவங்க தீவிரமான ஒரு தன்மை கொண்டமா நோக்கமாக தான் இருந்தது. யார், இந்த லால் பால் சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தாலும் அந்த சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருளில் நிறைய தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேறுபட்ட ஒரு கருத்துக்களை வந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இது வந்து திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ் அப்படிங்கிறது என்னென்னா முழுமையான தன்னாட்சி. அதான் அவர் சொல்கிறாரு, சுராஜ் இஸ் மை பர்த் ரைட்,
அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது என்னுடைய பிறப்புரிமை, நான் என்ன பண்ணணும், ஐ ஷல் அட்டைன் ஆர் அட்டெம்ப்ட் இட் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, நான் வந்து அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருந்தது. அதுக்காக முழு விடுதலை மட்டும்தான் என்னுடைய மெயின் நோக்கம் அப்படின்னு சொல்ல, இது புரட்சிகர தேசியவாதிகளுடைய விமர்சன பார்வையை கொண்ட தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து அவங்களுடைய பார்வையில் வந்து வேறு மாதிரி இருந்தது. இதனால என்னாச்சு அப்படின்னு நிறைய அரசியல் படுகொலைகள் மற்றும் தனிநபர் தீவிரவாத செயல்களில் வந்து இந்த தேசியவாத தீவிரவாத தலைவர்களை என்ன பண்ணல அப்படின்னு இதை வந்து அவங்க வந்து ஏற்கலை. ஏன்னா இவங்க இந்த லால்பால் அவங்களுடைய கொள்கைகளால் என்னாச்சு அப்படின்னு நிறைய அரசியல் படுகொலைகள் நிறைய நடந்தது. நிறைய இடங்கள் என்னாச்சு அப்படின்னா வன்முறைகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து அரங்கேறியது. அதனால இவங்களுக்கு என்னன்னா இந்த தேசியவாத தலைவர்களுக்கு வந்து அந்த செய்கைகள் வந்து அதிக அளவில் வந்து பிடிக்கல. ஸோ இதெல்லாம் சுதேசி இயக்கத்தை வந்து என்ன பண்ண, இதை வந்து தனக்கு சாதகமாக பிரிட்டிஷ் பயன்படுத்திக்கிட்டு இந்த சுதேசி மூமெண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய வன்மையான அது அவங்களுடைய ஆட்சி பலம் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா, ஸோ தட் இரும்பு கரம் கொண்டு இதை என்ன பண்ணுறாங்க வந்து ஒடுக்குறாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க. ரொம்ப நீண்ட காலத்துக்கு, அதாவது உடனே வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களை வெளியே விடாமல் ரொம்ப நீண்ட காலத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, வஉசி எல்லாம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு வந்து சிறையில் இருந்தார் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி மிக நீண்ட காலத்துக்கு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறையில் அடைச்சிருக்காங்க. புரட்சியாளர்களை வந்து நிறைய பேர்த்த வந்து தூக்கில் வந்து நிறைய தூக்கிலிட்டாங்க. அப்புறம் அந்த பத்திரிகை சுதந்திரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் வந்து அதை வந்து ஒடுக்குறாங்க. பத்திரிகை சுதந்திரமே வந்து இல்லை. பத்திரிகை சுதந்திரம் வந்து எதாக இருந்தாலும் எந்த ஒரு பேப்பர்ஸுக்கு எந்த ஒரு மேட்டர்ஸ் கொண்டு வந்தாலும் முதல்ல அதை பிரிட்டிஷ்க்கு கொண்டு போயிட்டு அவங்க அதை ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது, பிரசுரிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு அது பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையான அந்த பத்திரிகை சுதந்திரம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒடுக்கப்பட்டது. So, okay, next one, Home Rule Movement 1916 to 1918. The Indian national movement was revived and also radicalized during the Home Rule Movement 1916 to 1918, led by Lokmanya Tilak and Annie Besant. World War I and Indian participation in it was the background for the Home Rule League when Britain declared war against Germany in 1914. The moderate and liberal leadership extended their support to the British cause. It was hoped that in return the British government would give self-government after the war. Indian troops were sent to several theatres of World War, but the British administration remained non-committal to such goals. What was seen as a British betrayal to the Indian causes of self-government led to the fresh call for a mass movement to pursue the British government. ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம். அதாவது தன்னாட்சினா என்னன்னா நாமளே வந்து சுயமா அட்டானமஸ் அப்படின்னு சொல்லணும். இது லோகமானிய பாலகங்காதர திலக், அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க 2 பேருடைய தலைமையில தான் 1960 1918 வரைக்கும் இந்த ஹோம் ரூல் இயக்கம், தேசியவாத இயக்கம் வந்து நிறுவப்பட்டது, புத்துயிர் அதாவது தீவிரப்படுத்தப்பட்டது. அப்போ முதல் உலக போர் இந்தியா, அப்போ என்னன்னா முதல் உலக போரில் வந்து கண்டிப்பாக இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லிடுறாங்க, பிரிட்டிஷ் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம அவங்களுடைய காலனியில் இருந்ததுனால ஸோ 1914 ஜெர்மனிக்கு எதிராக வந்து வார் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அப்போ வந்து கண்டிப்பாக இந்த தேசியவாத தலைவர்களும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசியவாத தலைவர்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வாருக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தன்னாட்சி அதிகாரம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னதை நம்பி நம்மளுடைய சோல்ஜர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ண இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி கண்டிப்பாக வந்து வழங்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸோ உலக போருடைய பல அரங்குகளுக்கு என்ன பண்ணாங்க, இந்திய துருப்புகள் வந்து அனுப்புகிறாங்க, எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து இது ஒத்துக்கிட்டான்னா அவங்க எந்த விதமான ஒரு உறுதிப்பாடும் வந்து சொல்லலை. ஸோ இந்தியாவுடைய தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்காக இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இவங்க இந்திய மக்களை வந்து ஏமாற்றி இந்தியர்களுடைய ஆதரவை வந்து வாங்கி அதாவது அவங்களுக்கு வந்து நெருக்கடியை வந்து அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தலை. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு பல நெருக்கடிகளை வந்து பின்னாடி வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பல நெருக்கடிகளை வந்து உருவாக்குனாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், டுவர்ட்ஸ் சார்ட்டிங் a common path. The 1916 annual session of Congress began with 2 significant developments. One, moderate leaders Feroza Mehta and Gokhale and 2 main voices of opposition against the military faction had died in 1915. The rising popularity of Annie Besant was the other factor which compelled the moderates to put up a common
front against the colonial movement. In the Lucknow session of Indian National Congress 1916, it was decided to admit the militant faction into the party. Tilak set up the first Home Rule League in April 1916. In September 1916, after repeated demands of their impatient followers, Anni Besant decided to start the Home Rule League without the support of Congress. Both the leagues worked independently. The Home Rule Leagues were utilized to carry extensive propaganda through press, speeches, public meetings, lectures, discussion and touring in favor of self-government. They succeeded in enrolling young people in large numbers and extending movement to the rural areas. The Home Rule movement in India borrowed much of its principle from the Irish Home Rule movement. So towards charting a common path, பொதுப்பாதையை வகுப்பதற்கான முயற்சியை நோக்கி நம்மளுடைய இந்த தேசியவாத தலைவர்கள்லாம் எப்படி போனாங்க. 1916 பார்த்தீங்களா, அதாவது அந்த ஆனுவல் செஷன் ஆஃப் காங்கிரஸ், அந்த காங்கிரஸினுடைய ஆனுவல் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா 2 பிரிவுகளாக வந்து பிரியுது. ஒன்று வந்து மாடரேட் லீடர்ஸ் யாருன்னா ஃபெரோஷா மேத்தாவும் கோகலேவும். இவங்க வந்து 2 மெயின் வாய்ஸஸ், அதாவது இந்த மிலிட்டன் ஃபேக்ஷனுக்கு எதிராக வந்து 2 மிலிட்ரி குரலை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது என்னன்னா இந்த இவங்க இந்த 1915க்கு இவங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. யார்? ஃபெரோஷா மேத்தாவும் கோபாலகிருஷ்ண கோகலே, இவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இறந்த ரைசிங் பாப்புலாரிட்டி ஆஃப் அன்னி பெசன்ட். அதுக்கப்புறம் யார் வந்து முக்கியமாக வந்தாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த காலனித்துவ அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு பொதுவான முன்னணியை வந்து உருவாக்குறாங்க. அது தேசியவாதிகளை வந்து கட்டாயப்படுத்துறாங்க. இந்த டைமில் வந்து அன்னி பெசன்ட்டுடைய புகழ் வந்து ஒரு பக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் தான், தேசியவாத அந்த இயக்கம் அதுதான். ஸோ அப்போ லக்னோவில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் என்ன பண்ணாங்கன்னா தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்க என்ன பண்ணாங்க, அனுமதி கொடுத்துட்றாங்க. ஸோ 1916 ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா திலகர் என்ன பண்ணாரு, இந்த தன்னாட்சி இயக்கத்தை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1916 செப்டம்பர் வரைக்கும் பொறுமையாக தம்முடைய ஆதரவாளர்களை தொடர் கோரிக்கைகளை அடுத்து, அதாவது அவங்க நிறைய கோரிக்கைகள்லாம் சொல்கிறாங்க. யார்? கோபாலகிருஷ்ண கோகலேயினுடைய ஆதரவாளர்கள். அந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு நம்ம தக்க சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா கொடுக்கல, பொறுமையே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்போ அது என்ன, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து காங்கிரஸ் கட்சியின் ஆதரவின்றி, இதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்து அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் தனியாக என்ன பண்ணாங்க, இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து தனியாக வந்து இயக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து 2 அமைப்புகள் வந்து சுதந்திரமாக செயல்படுது. ஒன்று என்னென்னா பத்திரிகை உரைகள், பொதுக்கூட்டங்கள், விரிவுரைகள், விவாதங்கள், இதெல்லாம் தன்னாட்சிக்கு ஆதரவான சுற்றுப்பயணம், இது எல்லாமே தன்னுடைய தீவிர பிரசார இயக்கத்துக்கு தன்னாட்சி இயக்கத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா இதமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய இளைஞர்களை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து சேர்றாங்க அதிகம். அதாவது இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான இளைஞர்களை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஊரக பகுதிகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர், அதாவது வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஹோம் ரூல் மூமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களே தன்னார்வமாகவே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்களா பெரும்பான்மையான இந்த யூத் எல்லாம் என்ன பண்ணுது, ஹோம் ரூல் மூமெண்ட்டில் வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டினுடைய மெயின் எய்ம் பிரின்சிபிளாக எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா ஐரிஷ் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் தான். நம்மளுடைய நமக்கு நிறைய தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஐரிஷ் நாட்டு சட்டத்திட்டங்கள்லேருந்து நிறைய நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டினுடைய மெயின் பிரின்சிபிள் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா ஐரிஷ் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள்லேருந்து தான் இது எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூமெண்ட்: டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் within the British Empire by using constitutional means, to obtain the status of dominion, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand, to use non-violent constitutional methods to achieve their goals. I mean by self-government that the country shall have a government by councils elected by the people, elected with the power of the purse, and the government is responsible to the house. India should demand self-government not based on loyalty to the British government or as a reward for her services in the war, but as a right based on the principle of national self-determination. Anni Besant in September 1915. அவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ், மெயின் குறிக்கோள் என்ன, தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னால் டு அட்டைன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன் ஆர் பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டிங், அதாவது என்னென்னா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளுடைய தன்னாட்சியை வந்து அடையிறது.
செகண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற தகுதியை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து கிடைக்கிறது. அது ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பின்னர் வந்து அந்த அரசாட்சி சாராத நிலை வந்து கொடுத்தாங்க. ஓகே, அந்த மாதிரி அதாவது என்னென்னா அரசாட்சி சாராத நிலை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவர்களுடைய அதாவது இந்த இலக்குகளை அடையிறதுக்கு வந்து வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை வந்து நம்ம வந்து கையாள்வது. இந்த அதாவது தன்னாட்சி மூலம் என்னென்னா இந்த நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைகளை கொண்ட அரசை வந்து கொள்ளலாம் இல்லையா, அதை மக்களால் டெமோக்ரஸி தான் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா இந்த கருவூலத்தை வந்து செலவு செய்ய அதிகாரம், இது எல்லாம் அதாவது அந்த கருவூல ட்ரெஷரி அந்த செலவு செய்யக்கூடிய அதிகாரத்தை மட்டும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கு வந்து கொடுக்கணும். அந்த சபைக்கு வந்து கட்டுப்படும் அரசும் அமைப்பும் பிரிட்டிஷ் அரசுக்கு உள்ள விசுவாசத்தை அடிப்படையாக இல்லாமல், ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிரிட்டிஷ்கே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் போரின் போது இந்தியா செய்த சேவைகளுக்கும் அவங்க எந்த விதமான விருதும் வந்து தரலை, தேசிய தன்னுறுதி அடிப்படையில் வந்து தன்னாட்சியை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்காங்க. எப்படி 1915 செப்டம்பரில் சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னாட்சி மூலமாக இந்த நாடு என்ன பண்ணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைகளை வந்து கொண்டு வச்சிருக்க அந்த சபை இருக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த செலவு செய்கிறாங்க இல்லையா அந்த ட்ரெஷரி, அந்த செலவு செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கும் அந்த சபையை வந்து கட்டுப்படுத்தும் அரசும் அமைப்பும் பிரிட்டிஷ் அரசுக்கு உள்ள விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்க கூடாதுன்றாங்க, அடிப்படையாக கொண்டிருக்காம போரின்பது இந்தியா செய்த சேவைகளுக்கு விருதாகவோ இல்லாமல் தேசிய தன்னுறுதி அடிப்படையில் வந்து தன்னாட்சிக்கு வந்து இந்தியா வந்து தன்னாட்சியை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய மெயின் எய்மாக வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லக்னோ பேக்ட் 1916. த ஹோம் ரூல் மூமெண்ட் அண்ட் த சப்சிக்வெண்ட் reunion of moderate and the militant nationalists opened the possibility of fresh talks with the Muslim. Under the Lucknow Pact, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. In return, the Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. ஸோ லக்னோ பேக்ட் 1916 லக்னோ ஒப்பந்தம். ஸோ இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தேசியவாத அது நம்ம தானே மாடரேட் அண்டு அந்த மிலிட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஒன்றா ஜாயின் ஆகுறாங்க எதில் அப்படின்னு இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான். இது வந்து முஸ்லீம்களுடைய அப்போ வந்து திருப்பி முஸ்லீம் கிட்ட வந்து புதிய பேச்சுவார்த்தை இது எல்லாமே நடத்தி லக்னோ ஒப்பந்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் வந்து விரைவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் லக்னோ பேக்ட் இந்த லக்னோ ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான ஒரு சாரம்சமாக இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ரெண்டு பேரும் ஒன்றாகிறாங்க. அந்த காங்கிரஸில் வந்து மாட்ரேட்ஸும் அந்த இன்னொன்று சொல்கிறேன் இல்லையா மிதவாதிகள் தீவிரவாதிகள் அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றா சேர்றாங்க இல்லையா, ஒன்றா ஜாயின் ஆகுறாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி திருப்பியும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகணும், மறுமலர்ச்சி அடையணும். நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ், அதுக்கு பிரிட்டிஷ்காரருடைய பதில் நடவடிக்கை. த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா டு த ஹோம் ரூல் மூமெண்ட் வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட். இனிஷியலி இட் ஸ்டார்டட் தட் தேர் ஷுட் பி reform to accommodate more Indians in local administrative bodies. As the demand for Swaraj was raised by Tilak and Annie Besant that gained popularity, the British used the same old play to isolate the leaders by repressing their activities. In 1919, the British government announced the Montagu-Chelmsford reforms, which promised gradual progress of India towards self-government. This caused deep disappointment to Indian nationalists. In a further blow, the government enacted what was called the Rowlatt Act, which provided for arbitrary arrest and strict punishment. சரி, ஓகே, இதில் பிரிட்டிஷ்காரருடைய பதில் நடவடிக்கை. ஸோ இந்த லக்னோ பேக்டில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஜாயின் ஆயிடுறாங்க. அது நம்ம சொன்னோம். அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரர் அவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்திற்கான ஆங்கிலோட பதில் நடவடிக்கை என்னென்னா நிரந்தரமான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இல்லை. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளில் எதுலேயுமே என்ன பண்ணல, இந்தியர்களை வந்து பெருமளவில் இடம்பெற வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எது அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே சொன்னாங்க இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து நம்ம பெருமளவில் இந்தியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னது எதுவுமே அவங்க வந்து செய்யவே இல்லை. சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் அவங்க எழுப்பினாங்க இல்லையா, அது பிரபலமானதை தொடர்ந்து தலைவர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா தனிமைப்படுத்தி அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கிறது. அதே பழைய திட்டத்தையே ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா பயன்படுத்தி இவங்க ரெண்டு பற்றி ஐசோலேட் பண்ணுறது, பிரிக்கிறது, அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு மெசேஜை வந்து பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை
நடவடிக்கைகள் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ 1919 பார்த்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சீர்திருத்தம் வந்து அதை 2 பேரை கொண்ட ஒரு குழுவை அனுப்புனாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு 2 பேரை கொண்ட ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா வந்து தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேறதுக்கான உறுதி வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு கான்ஸ்டிடியூஷன்ஸ் அமைப்புகள் எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து படிப்படியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய தேசியவாதிகளிடையே இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் இது வந்து ஏற்படுத்தியது. மேலும் ஒரு பேரடியாக தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகள் கூடிய ரவுலட் ஆக்ட், அதாவது வித்தவுட் எனி வாரண்ட், யாரை வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க, ஒரு புதிய ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு பேர் என்ன சொன்னாங்க, ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இந்த 1919 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இந்தியர்கள் கிட்ட என்னென்ன மிகப்பெரிய அளவில் ஒரு மனக்கசப்பை வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. 7th லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.